அரசியலில் லாலிபாப் இல்லை தம்பி, விஜய் லிட்டில் பாய் என வறுத்தெடுத்த பிரேமலதா. 2024 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. இந்த நிலையில் சேலத்தில் நடைபெற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த மேடையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நோக்கி பிரேமலதா முன்வைத்த விமர்சனங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. புதிதாக ஒரு தம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலில் நீங்கள் ஹீரோ இல்லை, இப்போதும் லாலிபாப் சாப்பிடும் லிட்டில் பாய் தான் என்று விஜய் நேரடியாக விமர்சித்தார். சினிமாவில் ஹீரோவாக வந்துவிட்டு டயலாக் பேசுவது போல அரசியலில் வெற்றி பெற முடியாது. அரசியல் களம் மிகவும் கடினமானது என்பதை அவர் உணர வேண்டும் என்றும் கூறினார். எதிரிகளை எப்போதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். முதலில் தேர்தல் களத்தில் நின்று உங்கள் வாக்கு வங்கியை நிரூபியுங்கள். அதன் பிறகு அரசியல் வசனங்களை பேசலாம் என்றும் சவால் விடுத்தார். 2026 தேர்தலில் தேமுதிக, திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிருக்கிறது. அதே சமயம் நடிகர் விஜய் தனது தாவேகா கட்சியின் மூலம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். விஜயின் வருகை தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரேமலதாவின் இந்த அதிரடி பேச்சு அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகியுள்ளது.